லார்ட் நான் கேட்ட இந்த புனிதர் வந்து தேவசகாயம் பிள்ளை. இவர் வந்து 1712ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நட்டலம்ன்ற ஊரில் வந்து பிறக்கிறாரு. அது வந்து அந்த திரவாங்கூர் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடம். அதாவது வந்து திரவாங்கூர் அரசாங்கம் சொல்லக்கூடிய கேரளாவும் தமிழ்நாடோட பார்டரையும் ஒன்றா இருந்த சமயம். அதில் கன்னியாகுமரி வந்து அப்புறமா பிற்காலத்தில் பிரிக்கப்பட்டது. அந்த பிரியாத இருந்த நேரத்தில் இருந்த பகுதியில் இவர் பிறந்திருக்காரு. இவங்க தந்தை வந்து ஒரு வாசுதேவ நம்பூதிரின்னு சொல்லக்கூடியவர். அங்கே இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் அவர் வந்து அர்ச்சகராக செயல்பட்டுட்டு வர்றாரு. இவர் வந்து படித்து வந்து கோர்ட்டில் இவர் பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்து அந்த அந்த நேரத்தில் டச்சுக்காரர்கள் வந்து டச்சு ஆட்சி வந்து திருவாங்கூருக்கு எதிராக சண்டை போட்டு அதுக்கப்புறம் டச்சு ஆட்சியில் வந்து திருவாங்கூர் அரசாங்கம் வந்து வெற்றி பெற்று அங்கே அந்த போர் செய்ய வந்த ஒரு சில பேரை வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக அரசு செஞ்சதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டாக வந்து அவங்க அந்த அரசாங்கத்தில் பணியாற்றணுன்ற மாதிரி அந்த அரசர் கட்டளையிடுறாரு. அந்த மாதிரி பணி செய்யும் போது அதில் வந்து இருந்த ஒருத்தவர் கூட வந்து இவருக்கு பழக்கம் ஏற்படுது. டேலாங்னாயின்னு சொல்லக்கூடிய ஒரு டச்மேன் கூட வந்து தேவசகாயம் பிள்ளைக்கு வந்து நீலகண்டனுக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு பிற்காலத்தில் வந்து அவரோட ரொம்ப சேர்ந்து வரும்போது அவர் தன்னுடைய ரிலீஜியஸை பற்றி அதாவது இயேசுவை சார்ந்த செயல்கள் எல்லாம் வந்து இவர் சொல்கிறாரு. சொல்லின்னும் போது அதை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. கேட்கும்போது இவர் வந்து கடவுள்கிட்ட வந்து மாறணும்னு சொல்லி அப்போ இருந்த ஜெஸ்யூட்ஸ் ஃபாதர்ஸ் தான் வந்து அந்த ஏரியாலெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் பாட்டனிட்டலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குருவானவர் கையில் இவர் வந்து ஞானஸ்தானம் பெற்றார். தேவசகாயம் பிள்ளைக்கு இங்கிலீஷில் வந்து லாசர்ன்னு சொல்லக்கூடியது. தேவசகாயம் பிள்ளைன்னா காட் ஹெல்ப்ஸ் மீ, கடவுளுடைய உதவின்றது தான் வந்து தேவசகாயம். அந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஐயருங்கள் அங்கே இருந்த அந்த நம்பூதிரிகள்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவரை வந்து ரொம்ப சாடுறாங்க. அது அங்கே இருக்கிற அரசருக்கு தெரிஞ்சு அந்த அரசர் இவரை கைது செய்யப்பட்டு இவரை வந்து ஆஹ், ஆஹ், ரொம்ப கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கி இவர் வந்து மனமாற சொல்கிறார். ஆனால் இவர் ஒரு இடத்துல கூட இயேசு விட்டு கொடுக்காம வந்து உறுதியாக இருந்து இயேசுக்காக வந்து மறைசாட்சியாக வந்து உயிரிடுறாரு. இவர் வந்து தன்னுடைய 39வது வயதில் 1752ஆம் ஆண்டு இறக்குறாரு. இவருக்கு வந்து சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் கேத்தட்ரல், கோட்டார், நாகர்கோயில் அங்கெல்லாம் வந்து இவரோட இதை வந்து இது பண்ணப்படுது. இவர் வந்து ஃப்ரான்சிஸ் போப்பால் வந்து 2022ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுது. இவருடைய திருவிழா வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது முந்தா நேற்று கொண்டாடப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இவர் வந்து பொதுநிலையரின் பாதுகாவலராக வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளார்.